சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சக்தி, என்னாச்சு சக்தி? தகவல் பெருசாக எதுவும் இல்லை அண்ணி. ஃபர்ஹானாக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காராம். தர்ஷினிக்கு ட்ரெஸ்ஸு, மருந்து மாத்திரை, செருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து பெருசாக எந்த தகவலும் வரலன்னு தான் சொல்கிறாங்க. நந்தினி, தர்ஷினியை பார்த்தீங்களா? எங்க மேலே போனால் ரவுண்டு கட்டி உட்காந்துருக்காங்க. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை, எனக்கு வேண்டாம். என்னக்கா நீங்களும் இப்படி அடம் பிடிக்கிறிய? அவங்க பண்ற கூத்தையெல்லாம் பார்த்துக்கு தானே இங்க உட்காந்துக்கு இருக்கிறோம். அந்த ஆளுக்கெல்லாம் பாருங்க, மண்டையில அடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கத்தான் போகுது. ஏன், ஏதாச்சும் நடக்கிற வரைக்கும் நாம இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கணுமா? இவங்களுக்குலாம் என்ன ஆனா என்ன ரேணு? நான் இந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறது என் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல அந்த ஆளு தன்னோட சுயநலத்துக்காக பொய் சொன்னப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவரும் நானும் வாழ்ந்தது புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையே கிடையாது. இந்த ஆளுதான் என் பிள்ளைங்களோட அப்பாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தப்பா இருக்கு. நான் சொல்றேன், என் பொண்ணை கடத்தினது இந்த ஆள் தான். ஜீவானந்தத்தையும் என்னையும் தப்பா பேச வச்சது வேற யாருக்கு இந்த நோக்கம் இருக்கும்? இந்த ஆளுக்கு மட்டும்தான் இருக்கும்.